இந்த விவசாய திருப்புக்கு சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருப்பச்சாவடியில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பார்த்தீங்கன்னா நெல்பயிர் அறுக்கிற நெல்பயிர் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் முழுகி போயிடுச்சிங்க. அது நினைக்க சொல்ல மனசில் ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. என்னடா மழையே பெய்யலன்னு சொல்கிறேன், என்னடா திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சாத்தனூர் டேம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரிகள்லாம் நிரப்பியதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் தாண்டி பார்த்தீங்கன்னா திருப்பச்சாவடிக்கு வந்துருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அது கொத்திக்கு எடுத்துருக்காங்களாட்டுங்குது. அந்த தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தடுத்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய நிலத்துக்குள்ளே விட்டுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய பாதிப்பே ஏற்பட்டுக்குது. இங்க விவசாய நிலத்தை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. விவசாய மனிதநேயம் இல்லாம பாத்தீங்கன்னா தண்ணியை விவசாய நிலத்தை விட்டுக்கிறாங்கன்னு நினைச்சல அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குதுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இங்க இயற்கை தான் விவசாயத்தை மழை பெஞ்சு அழிச்சிருது, இல்ல மழை பெய்தா காஞ்சி மொத்தமா அழிச்சிருது. ஆனா மனிதனே விவசாயத்தை அழிச்சிருக்கான்னு நினைக்க சொல்ல அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த விவசாயமா இருக்காது, இந்த விவசாயி நாங்களே இருக்க மாட்டோம். உணவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட போறீங்க சிந்திச்சு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். இது யார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே நம்மளுக்கு சொன்னதுன்னா நஞ்சை விவசாயி தம்பி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக அந்த இடத்துல நம்ம தகவல் கொடுத்தாரு. அவர் ஊரில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு.